ஜென்மமாவது நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பிறவியில் நமக்கு வாழைப்பெண்ணை பற்றிய சிந்தனை வர இயலாது. அதே நேரத்தில் குருவருளும் இருந்தால்தான் இந்த தொகுப்பினை கையால் எடுக்க முடியும். இல்லை என்றால் சித்தர்கள் அதை தடுத்து விடுவார்கள். இந்நிகழ்ச்சியில் எப்படி 18 சித்தர்களும் வாழைப்பெண்ணை தரிசித்தார்கள், எவ்வாறு பூஜைகள் மற்றும் தியானம் செய்தால் வாழைப்பெண்ணை காண முடியும், வாழைப்பெண்ணின் உருவம் எப்படி இருக்கும், வாழைப்பெண் வருகிறாள் என்றால் அதற்கான அறிகுறிகள் என்னென்ன, சிவனின் அனுமதி கிடைத்தால்தான் வாழைப்பெண்ணை தரிசனம் செய்ய முடியும் என்று சொல்கிறார்களே, அப்படி என்றால் என்ன? சிவனுக்கும் வாழைப்பெண்ணிற்கும் என்ன நெருங்கிய தொடர்பு? சித்தர்கள் ஏன் சிவலிங்கத்தை வணங்கினார்கள்? சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்று சித்தர்கள் கூறியுள்ளார்களே, அப்படி என்றால்